சரிங்க அப்படின்னா ஆல் க்ளோஸு. வேதம் சொல்லுது, ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் அவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்தால் ஜீவனை கொடுக்குற ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. எலியாவினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம். நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அவ்வளோ வரையும் காலி பண்ணியும். ஆனால் சீரிய இராணுவம் எலிசாட்டா வருது. என் ஆண்டவனே இவர்களை வெட்டி போடவா அப்படிங்கிறான் யோராம், இஸ்ரவேலின் ராஜா. ஏண்டா உன் கையினாலும் வெள்ளினாலுமா நீ இவனுங்களை மேற்கொண்ட நல்ல மட்டன் என்னது இட்லியும் மட்டன் குருமாவும் என்ன செய் போடு. நியூ இயர் அன்னைக்கு அதான் நெய்ச்சோறு வைக்கலான்னு பார்த்தா சமையல்காரரு காயல்பட்டினம் திருநெல்வேலியிலேருந்து கூப்பிடலான்னு பார்த்தா ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. இட்லியும் மட்டன் குருமாவும் எல்லாருக்கும் போடு. வேதம் சொல்லு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க பெப்சி கொடு. அதனால் அவனுடைய தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. எலியாவினுடைய ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம். எலிசாவினுடைய ஊழியம் வேதம் சொல்லுது, ஆகாப்புடைய சேனை திரும்ப வந்துச்சு. 3வது உள்ளவன் மண்டிட்டு, ஆண்டவனே என்னை கொன்றாதீங்க, என் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, பென்ஷன் கிராஜுவிட்டிலாம் வாங்க வேண்டிய நேரம், அதனால் தயவுசெய்து கொன்றாங்க, போட்டு தள்ளிடுறாங்கண்ணா. ஆனால் வேதம் சொல்லுது, எலிசா வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்து அறியாமை உள்ள மனுஷனுடைய அறியாமைகளை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்வது மேன்மையாக இருக்குமே. அவர் நன்மை செய்கிறவராக என்ன செய்தார்? இயேசு சுற்றி திரிந்தார். எவனுக்கு நன்மை செய்யலாம்? அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா யோசபாத் இங்கே துதிக்கிறான், மோவாபியர் அம்மோனியர் பல்ல கடிச்சிட்டு வர்றேன். வேதம் சொல்லுது, அவர்களுடைய முடிவு பற்கடிப்பாக என்ன செய்யுமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஜீவன் ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, துதிக்கிற இடத்துல தேவனுடைய ஜீவன் உற்பத்தி ஆகும். வேதம் சொல்லுது, இப்படி ஜீவன் உற்பத்தி ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எகிப்தின் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையாரின் சேயீர் மோவாபியர் அம்மோனியரின் வர்த்தக லாபமும் உன்னிடமாய் தாண்டி கரங்களை தர. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது. பக்கத்தில் நடக்கிற தீமை உன் பக்கத்தில் அணுக விட மாட்டார். ஆனால் எங்கேயோ நடக்கிற நன்மையை தேவன் உன் பக்கமாய் திருப்புகிறார். அல்லேலூயா. ராஜாவின் கரத்திலே என்ன இருக்கிறதா? கர்த்தருடைய கரத்தில் ராஜாவின் இருதயம். அவர் தம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்கிறார்? வருமானங்களை திருப்புகிறார், செழிப்பை திருப்புகிறார், சுகத்தை திருப்புகிறார். அல்லேலூயா. எங்கே கவனிங்க, இங்கே துதிக்கிறான். எங்கேயோ உள்ள வருமானங்கள், 3 நாட்டினுடைய வருமானங்கள் வேதம் சொல்லுது, 3 நாளை கொள்ளையிட்டார்கள். மோவாபியர் அம்மோனியர் சேயீர் மலை தேசத்தார் 3 நாளளவும் கொள்ளையிட்டார்கள். அங்கே பெரிய இளைப்பாறுதலை கட்டளை. எல்லாம் சொல்லுங்க, ஆராதனைக்கு பிறகு தேவ சமாதான் உங்கள் சிந்தைகளை எல்லாம் சொல்லுங்க, தள்ள கை வச்சுங்க, தேவ சமாதான். நான் வேதம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பைபிள் சொல்லுது கவலைப்படாதீங்க. பக்கத்தில் கவலைப்படாதீங்க. கவலையப்பட்டு நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிங்களா 3 காரியம் நடக்கும். கவலை மாத்திரம் வராது, கவலையோடு கூட சேர்ந்து சந்தேகம் வரும், அடுத்து பயம் வரும். பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஒருத்தர் சொல்கிறார், 12 மணிக்கு பாஸ்டர் ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது. நான் இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன், நல்ல படுத்ததே 12 மணிக்கு தான் படுத்தேன். 1:10 பாஸ்டர் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து பேசுகிறேன், எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்களா அப்படின்னு. எத்தனை மணிக்கு? 1:10.
என் ஒய்ஃபை என் காதில் சொன்னோம், வாயை பொத்து அப்படின்னு. சிஸ்டர் டைம் என்னாச்சு அப்படின்னு. 1:10 ஆகிறது பாஸ்டர். தேவன் என் வாழ்க்கையில் என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கார் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், நல்லா தூங்கிட்டு இருக்கேன் சிஸ்டர், என் காலையில் ஒரு 11 மணிக்கு கூப்பிடுங்க. சாரி பாஸ்டர், நான் நினச்சேன். நான் என்ன செஞ்சேன் நினச்சேன், ஆனாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறீங்களா மனசுக்குள்ளே. நான் என்ன சொல்ல வரேன், ஐயா ரெஸ்ட்டே எடுக்காத ஒரு கர்த்தர் அப்பா இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, 24 மணி நேரம் 24 மணி நேரம் என்னை நோக்கி கூப்பிடு. கால் அப்பான் மை நேம். வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை நோக்கி துதிக்க துதிக்க அங்கே ஜீவன் உண்டாகும். அந்த ஜீவனில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரெல்மில், துதிக்கிற ரெல்மில் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இரவே ஏறாது. அல்லேலூயா. ஸோ நீங்கள் நன்றி செலுத்த தேவ சமாதானம். தேவ சமாதானம் என்னது? பவுல் சொல்லுகிறார், மதுபானம் மேற்கொண்டது போல என்னை அடித்தார்கள் எனக்கு சுரணை இல்லை, என்னை உதைத்தார்கள் எனக்கு என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. பின்னும் நான் தேட. இந்த ஆவிக்குரிய போதை அப்படிங்கிறது துதி ஆராதனை. அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லி சொல்லி, அவன் அதை சொல்லிட்டான், இவன் இதை சொல்லிட்டான், அவன் இன்னும் அற்பமாக நினச்சிட்டான், இவன் இதை. தாவீது பாருங்க, அவன் அப்படி தான் இருந்தான். ஆவிக்குரிய போதை. சீப் வனாந்தரத்தில், மாகோன் வனாந்தரத்தில், சூர் வனாந்தரத்தில் தாவீது பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரு சீக்கிரட்டை சொல்லட்டுமா? தாவீதுக்கு எந்த கண்மலையிலிருந்தும் தண்ணி வரலை. வனாந்தரத்தில் இருக்கும்போது எந்த வானத்திலிருந்தும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. வனாந்தரத்தில் இருக்கையில் அவனுடைய வஸ்திரம் பெருசாகலை, பாதரட்சை பெருசாகலை, ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் எந்த நிலைமையிலும் மனரமயமாக இருக்க தாவீது கற்றுக்கொண்டான். கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஐயா நீங்கள் குறை கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துலேயும் குறை தண்ணி பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, ஆமாம் எல்லாம் கிடச்சிச்சு வனாந்தரத்தில். ஆனால் குறை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம், முறுமுறுக்குன்னா நீங்கள் முறுமுறுக்கலாம். ஆனால் தாவீதுக்கு கண்மலையிலேருந்து தண்ணி வரலை, வானத்துலேருந்து சாப்பாடு வரலை, வஸ்திரம் அவனுக்கு புது ஆகலை, பாதரட்சை வளரலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன். அவர் துதி எப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தத்தின்படி செய்கிற ஈசாயின் குமாரனாகிய தாவீதை போல ஒருத்தர் நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்ம ஒரு நல்ல 6-8 போடுங்க தம்பி. அரியணையில் வீட்டு F குடுராஜா டப்பாங்கொத்து. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி. அரியணையில் வீற்றிருப்பவரே ஆட்டுக்குட்டியானவரே ஆண்டவரே அடைக்கலமானவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே
உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே ஆட்டுக்குட்டியானவரே, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, பாத்திரர் நீரே, யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட, நிறைந்த நெந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே, அமர்ந்த தண்ணீர் அண்டை பகைவர் முன்பாக பந்தி அபிஷேகமும் செய்தி, ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழ்வேனே, பகைவர் முன்பாக பந்தி ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஐயா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். அது கம்பேர் பண்ண புத்தி வரும், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்க. ஒரு நாளும் அந்த ஒரு சின்ன கதை சொன்னேன். ஒரு யானை ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டான். எலிஃபண்ட் ரொம்ப சோர்ந்து காலையில் நைட்டு முழுவதும் முழிப்பொருள் 3 மணிக்கெல்லாம் அந்த யானை தூக்கம் வராமல் இருக்கும்போது 3 மணிக்கெல்லாம் குயில் கூவுற சத்தம் கேட்டுச்சு. உடனே தும்பிக்கை வச்சு இப்படி ஒரு அடி அடிச்சு. ஐயோ, குயிலை போல் இனிமையான குரல் இல்லை. நான் கத்துனா பிளிர்னா எப்படி இருக்குது, ஒரு 10 மீட்டருக்கு பூச்சி கீச்சி எல்லாம் பறந்து என்ன செஞ்சிருது, ஓடுது. தூசியை விரட்டுற மாதிரி நான் பிளிர்றேன்னே, ஒரு இனிமையான குரல் எனக்கு இல்லவே இல்லை. அப்படி தூக்கம் வராமல் அழுதுகிட்டே இருந்துச்சான். கடைசியில் 6 மணிக்கு பார்த்தா கட 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 கடன்னு ஒரு மான் மலை மேலே ஏறுதான் வேகமாக. உடனே மான் காலை பார்த்தான், அழகாக ஆட்டுக்கால் பாய மாதிரி அழகாக இருக்குது. தான் காலை பார்த்துச்சான், ஒரு கால் திருமலை நாயக்கர் தூண் மாதிரி இருக்கு. சாய், என்ன இது, இல்லை கொசு வர அப்படி ஒரு ஆட்டு. உடனே இப்படி என்னால் ஏறவே முடியும். கடைசியில் சரி தாகமாக இருக்குன்னு குளத்துக்கு போனால் அங்கே என்னது டக்கு வாத்து அழகா அப்படியே நீந்திக்கிட்டே போச்சு. நானும் நீந்துவேன்னு இது குளத்துக்குள்ளே விழுந்துச்சா எல்லா தண்ணியும் வெளியே போயிட்டு. உடனே தலையில் அடிச்சுட்டு அழுதுச்சான். ஐயோ, எனக்கு வாத்தை போல் என்ன இல்லை, நீந்த முடியல. மானை போல் என்ன செய்ய முடியல, ஏற முடியல. குயிலை போல் என்ன செய்ய முடியல.
எறும்பு பார்த்தா அழகாக பொந்துக்குள்ளே அப்படி போகுதான், அப்படி வெளியே தள்ளி வந்துடுதான். கடைசியில் அதுவும் ட்ரை பண்ணி அதுவும் நடக்கலை. துதிக்கையை தோண்ட அங்கே 10 அடி ஆழத்துக்கு ஆழம். ஓன்னு அழ ஆரம்பித்தான். பிறகு எல்லாம் சிங்கம் கரடி எல்லாம் வந்து, அண்ணே ஏன்னு அழுறீங்க சொல்லிச்சான். குயிலை போல் பாட முடியல, மானை போல் ஏற முடியல, வாத்தை போல் என்னைய நினச்சி என்ன ஆளுது. என்னென்ன நீங்கள் இருந்தாலும் 1000 பொண்ணு, நீங்கள் செத்தாலும் 1000 பொண்ணு. ஆனால் நீங்கள் ஒரு மரத்தடியை தூக்குனீங்கன்னா அப்படியே அண்ணாமலை யானைமலையிலேருந்து என்ன செஞ்சிடுறீங்க, தூக்கிட்டு வந்துடுறீங்க. உங்களை போல் யாருங்கண்ணே தூக்க முடியும், யாருன்னு உங்களை போல் காரியங்களை செய்ய முடியும்? உங்கள் தந்தம் இருக்கே, தந்தம் இன்றைக்கி விற்றாலும் 5 கோடி ரூபாய்க்கு எங்கள் எலும்பை எங்களுக்கு ஒன்றுமே இல்லைண்ணே. ஆக நீங்கள் பெரிய உங்கள் பவரே உங்களுக்கு தெரியாமல் இருக்கு. பிறகுதான் அதுக்கு புரிஞ்சிச்சா நம்ம பெரிய ஆள் அப்படின்னு. ஐயா, கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய சாயல், அவருடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 20 வருஷம் முன்னால் இருந்த நிலைமைக்கு தேவன் உங்களை என்னை ஆசீர்வச்சிருக்கார், ஆசீர்வதிக்கலை. அல்லேலூயா. எவ்வளவோ தூரம் நம்மளை உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவோ கொண்டு வந்திருக்கார். தரையில் கிடந்தோம், பாய் கொடுத்தார், பாயில் கிடந்தோம், பெட்ஷீட் கொடுத்தார், பெட்ஷீட்டில் கிடந்தோம், கட்டில் கொடுத்தார், கட்டில் கடந்தோம், மெத்தையை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களை நீங்களே பாருங்கள். போட்டி உங்களையே நீங்கள் உயர்த்திக்கிட்டே வர்றீங்களா அப்படி பாருங்கள், தவிர மற்றவங்கள பார்த்து நீங்கள் இடற வேண்டிய அவசியமே இல்லை. உங்களையே நீங்கள் பாருங்கள். வேதம் சொல்லுது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். கரங்களை தட்ட. அல்லேலூயா. ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யவான் ஆகிய மகா பெரிய ஐஸ்வர்யவான் ஆனான். கர்த்தரை தேடுகிற உங்களை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி டி குட்ராஜா டி. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான் ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீர் தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை தாங்குகிறீ. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா 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 உங்களுக்கு தான்,
உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, பரிசுத்த அலங்கார ஆராதனை, பரிசுத்த அலங்கார ஆராதனை, 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 ஆராதனை. சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலியே, உமக்கு ஆராதனை. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் நீலியே, உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்த அலங்கார ஆராதனை, பரிசுத்த அலங்கார ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. மகிமையின் ராஜனே, ஆராதனை சரே, உமக்கு ஆராதனை. மகிமையின் ராஜனே, ஆராதனை சரே, உமக்கு ஆராதனை. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடைய. கரங்களை உயர்த்தி சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானதே. திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே, அது இன்பமும் மதுரமானது. கரங்களை உயர்த்தி. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீலே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்ல சொல்ல அப்படியே சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி. வருஷ கடைசியில், கடைசி ஞாயிறு வாய்களை திறந்து கையை உயர்த்தி
நான் சொல்ல 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 என் இன்பமே என் இன்பமே என் மதுரமே என் என் இன்பமே என் மதுரமே அன்பரே என் அன்பரே உமக்கு ஸ்தோத்திரம் என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர். தாளாட்டுவார் தாளாட்டுவார் சீராட்டுவார் அனைக்கும் கரங்களா அரவணை சொல்லுங்க சபையார். சீராட்டுவார் அனைக்கும் கரங்களா அரவணை அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர். தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியிலே என்றும் பக்கம் ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியிலே என்றும் பக்கம் அழகானவர் இயேசு அழகானவர் அழகானவர் இயேசு அழகானவர் இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர். ஹல்லேலூயா. அழகானவர் ஆயிரங்களில் அழகானவர் சரீரே சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டே. அழகானவர் உயர்ந்தவரே உயர்ந்தவரே என் அன்பே உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் வாஞ்சை ஐயா.
அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. கரங்களை உயர்த்தி இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே என் இயேசுவே உம்மை போல யாரும் இல்லை. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. அழகானவர் தூயவரே என் அன்பே. பிதாவே, சுகம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, ஆனந்தம், ஆச்சரியம், ஆறுதல் உங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த வருடம் முழுவதும் எங்கள் ரிஜாய்ஸ் குடும்பத்தை, பிள்ளைகளை, பெற்றோர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை அழைத்து வந்த கர்த்தர் இந்த புதிய வருடத்திற்குள் ஆச்சரியம் அற்புதமாய் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லாங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மைக்கை கொடுத்துறேன், வெப்சைட்டை மைக்கை கொடு. நல்லா கவனிங்க, பக்கத்தில் சொல்லுங்க. உங்களை யாரும் ஒதுக்கி ஓரமாக வைக்கவே முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க. உங்களை யாராவது ஒதுக்குனா, உங்களை ஓரமாக ஒதுக்குனா உங்கள் காலில் வந்து தான் விழுவாங்க. கரங்களை தாட்டுங்க. ஹல்லேலூயா. ஐயா, யாராவது உங்களை ஒதுக்குனா, உங்களை ஓரமாக வச்சா உங்கள் காலில் தான் ஏன் வந்து விழணும். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, யோசேப்பை ஒதுக்குனாங்க. சகோதரர்கள் எல்லாரும், வேதம் சொல்லுது, கோபம் கொண்டார்கள், பொறாமை கொண்டார்கள். இவனை கொலை செய்யலாமா, இவன் தரிசனம் எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். அவன் மேலே கோபத்தில் கிடையாது, ஆனால் அவனுடைய தரிசனத்தின் மேலே கோபம். நம்ம எல்லாரும் இவன் காலில் போய் விழுவோமா? அல்லேலூயா. அவனை ஒதுக்கிட்டாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, மற்றவங்களுக்கு இல்லாத சம்பவம். எப்பா சேது கவனிங்க, பக்கத்தில் கையை கொடுத்து, சேது கையை பிடிங்க, கையை கொடுறான். அங்கே நான் தேவனோட கையை பிடிச்சிக்கிட்டே உலவரேன் பாஸ்டர் அப்படிங்க. எல்லாம் சொல்லுங்களேன். உங்களுக்கு யாராவது ஒதுக்கணும்னு நினச்சா உங்கள் காலில் வந்து விழ வைப்பா. அல்லேலூயா. நீங்கள் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் நடக்காது. கரங்களை தாருங்க. அல்லேலூயா. தாவீதை ஒதுக்கிட்டான். உனக்கு இத்தனை பிள்ளைகள் தானா? ஈசாயிட்ட கேட்கான். இல்லை இல்லை, ஒருத்தன் இருக்கான். தூத்துக்குடியில் ஒரு பாஸ்டருக்கு 8 பிள்ளைங்க. வேணுக்கன்னா கிண்டல் அடிக்க ஊழியத்துக்கு கொடுத்தா மெசேஜெல்லாம் கொடுத்துட்டு மதிய நேரம் சாப்பாட்டு நேரம் இப்படி 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 கரெக்டாக இப்படி இருக்குது இந்த ரேஷியோவில். பாஸ்டர், இவன் எத்தனாவது பிள்ளை? இவன் வந்து 3வது பிள்ளை. எப்பா நான் 4வது, நீங்கள் என்ன 3வதுங்க. அப்போ இவன் என்ன படிக்கான்? இவன் 4th படிக்கலப்பா, நான் 6th வந்துட்டேன்ப்பா. ஒரே குழப்பம். 8 பிள்ளைகளை பெற்றுட்டு அந்த பாஸ்டர் மதியம் இல்லை மீன் சாப்பாடு. யாராவது உங்களை ஒதுக்கி ஓரமாக வைக்கணும்னு நினச்சா நீங்கள் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனே நடக்காதுயா. உங்களை ஓரமாக ஒதுக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது வாசிமா. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்புறம் எரேமியா 17 எடுக்கணும். 8:17 துன்மார்க்கரோ அப்படி இராமல் 1:4மா 1:4 சங்கீதம் 1:4 துன்மார்க்கரோ 3ஆம் வசனம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நல்ல கவனிங்க. உன்னை ஏன் ஓரமா ஒதுக்க முடியாதுன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஐயா நல்ல கவனிங்க. நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்க, உன்னை ஓரத்தில் எவனும் தள்ள முடியாது. நல்ல கரங்களை எரேமியா 17:8 போட்டிருக்கு வாசிங்க.
அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். கால்வாய் ஓரமாய், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கால்வாய் ஓரமாய், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கால்வாய் ஓரத்திலே ஈரத்திலே என் வேர்களை நான் விட்டிருக்கிறேன். கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. உன்னை ஐயா வேத வசனத்தினால் நிறைந்த தாவீது இல்லாம அவன் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்காது. எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கான், அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். தாவீது உள்ள நுழைகிறான், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்மே உள்ள நுழையுது. சாமுவேல் தன் அறியாதபடி எழுந்து சகோதரர் நடுவிலே, கரங்களை தாட்டுங்கள, சத்தமா சொல்லுங்க, ஓரமாய், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஓரமாய். ஐயா வேர் விடுகிறவன். யோசேப்பு வசனம் புடமிடுது, மற்றவங்களுக்கெல்லாம் புடமிடலை. வீட்டில் கடைசி பாஸ்டர் நான் தான் புடமிடப்படுறேன் அப்படின்னா நீ ஓரமாய், உன்னை ஓரங்கட்ட முடியாது, உன்னை ஒதுக்க முடியாது. கர்த்தருடைய வேதத்திலே ஒருவன் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய ஓரமாய் தண்ணீருக்குள்ள ஈரத்திலே வேறு விடுவானானால், வேதம் சொல்லுது சகோதரர்கள் எல்லாரும் அவனுடைய பாதத்தில் வந்து விழுந்தார்கள். நாங்கள் உமக்கு செய்த துரோகத்தை நீர் மன்னிக்க வேண்டும் என்று தகப்பனார் உனக்கு சொல்ல சொன்னார். கரங்களை தட்டுங்களேன். ஓரமாய் ஒதுக்கப்பட்டவன் பாதத்தில் எல்லாம் வந்து விழுறேன். ஓரமாய் ஒதுக்கப்பட்ட யோசேப்பு தான் ஜீவரட்சனை செய்தான். வேதம் சொல்லுது, நீ ஆண்டவருடைய வார்த்தையோடு வேதத்தோடு தனிமையிலே நீ இருப்பாயானால் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உன்னை வெளியரங்கமான, கரங்களை நல்ல தட்டுங்கள், அல்லேலூயா. உங்களை யாரும் ஒதுக்க முடியாது. நீங்க இல்லாம ஃபங்க்ஷன் நடக்காது. நீங்க தான் அந்த, எப்படி ஒரு மாட்டு வண்டிக்கு அந்த அச்சாணி ரொம்ப முக்கியமோ, அந்த வண்டியினுடைய சக்கரத்தை தாங்கி பிடிக்கிறதே அந்த அச்சாணி தான். அதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க? அச்சாணி. ஸோ என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னைய கண்டுக்கிடலை அப்படின்னா நீ செய்ய வேண்டியது அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவ சமூக கீழே இழுத்து விட்டுறத. மனோஜ் இந்த ஸ்டாண்ட் பிடிச்சி நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதம், எல்லாம் வேதம் யாருடைய வேதம்? எல்லாம் சொல்லும், அவனுடைய தேவன் அருளிய வேதம். சத்தமாக சொல்லுங்களேன். 37, 31 போட்டிருக்கு. சங்கீதம் 37, 31 போட்டிருக்கு. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவன் நடைகள் ஒன்றும், ஐயா பரிசுத்த நடைகள்லாம் பெசகாதியா. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வேல்யூ தெரியும். யூ வில் நெவர் கம் டவுன். உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்கள் இறங்க மாட்டேங்க. உங்கள் குடும்பத்தினுடைய தரத்தை குறைக்க மாட்டேங்க. நீங்கள் யார்? ஏன்னா இந்த கண்ணாடி அழகாக காமிக்கும். வேதம் சொல்லுது, வேத வசனமாகிய கண்ணாடி. கண்ணாடியை பார்த்தவொன்னு என்ன சொல்கிறோம்? சின்ன வயசில் இந்த 50 வயசு ஆட்கள் 60 வயசு ஆட்கள்லாம் பாக்கெட்டில் ஒரு சின்ன சீப்பு வச்சுருக்கும். கவனிச்சிருக்கையில் பேண்ட்டில் இந்த சின்ன பையனை இருக்கும்போது கோவமாக வரும். இவரை யார் பார்க்க போகிற? 50 வயசு 55 வயசு 60 வயசு ஆச்சு, இவரை எடுத்து இந்த சீப்பை வச்சு சீக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. தலையை சீவனா கூட கோவம் வராது, மீசையை சீவனை செல்லணும், அது பயங்கர கோவம் வரும். ஆனால் இப்போ 58 வயசாச்சு, என் பைக்கில் பெரிய சீப்பு நான் வச்சுருக்கேன். பெரிய சீப்பு. ஹெல்மெட் போட்ட உடனே, ஹெல்மெட் போட்டால் என்னமே இந்த என்னுடைய சிகை அலங்காரமே கெட்டு போயிடுது. உடனே இந்த சிகையெல்லாம் நான் பெரிய சீப்பை வச்சு என்ன செய்யுது, கண்ணாடியை பார்த்து இப்போ நானும் பண்ணுறேன். அந்தந்த வயசு வரும்போது தான் நமக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்கட்டும். ஆமாம், மீசையெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். காரணம் ஏதோ ஒரு இருக்குது, பேருக்கு இருக்குது. ராமர் கோடு மாரி மகர ரேகை, அட்சரேகை, என்னமோ ரேகைலாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், வாய்க்கால்கள் ஓரமாய் நீர்க்கால்கள் ஓரமாய் நீ நடப்பட்ட மரமாக இருக்கும் பொழுது ஐயா உங்களை யாரும் ஒதுக்க முடியாது, உங்களை யாரும் கண்டுக்காமல் வெறுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மனுஷர்களுக்கு முகத்தை தேடி ஓடி ஃபங்க்ஷன் அதெல்லாம் போங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு போங்க. அல்லேலூயா.
அவருடைய வார்த்தையில் நிரம்பி நீங்கள் போங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். பைபிளை ஒரே மாதத்தில் நீங்கள் முடிக்கிறதுக்கு நிறைய இப்போ பைபிள் டவுன்லோடு நிறைய ஆப் இருக்குது, செல்லில் நிறைய ஆப் இருக்குது. பைபிளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நல்ல கவனிங்களேன். அந்த ஹெட்ஃபோன் நீங்கள் காதில் மாட்டிட்டு அந்த கொஞ்சம் ஸ்பீடு, அதாவது சாதாரணமாக வாசிக்கிறதுக்கும் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ தம்பி ஜாஷ்வா, ஃபெலிக்ஸு, ஜாய், சின்ன ஜாயெலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் செல்லில் அந்த எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கவனிங்க, அந்த ஹெட்ஃபோனை மாட்டி கொஞ்சம் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிட்டீங்கன்னு வைங்களேன், செல்லோடு சேர்ந்து நீங்கள் பைபிளை வாசிக்கலாம். நேற்று ஒரு தம்பி பார்த்தேன், சின்ன தம்பிமார், அவங்கெல்லாம் அந்த செல்லில் வாசிக்க இப்போ உதாரணத்துக்கு புதிய ஒரு தம்பி லூக்கா நைட்டு 10 மணிக்கு லூக்காவை வாசிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் ஸ்பீடாக வாசித்து, அவன் சொல்கிறான் காலையில் வாசிக்கணும்னு ஆரம்பித்தேன், ஸ்பீடாக வாசித்து 4 மணிக்குள்ளே வெளிப்படுத்தல் விசேஷம் வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம சபையில் எல்லாரும் குறைஞ்சது ஒரு 50 பேராவது வசன வெறியர்களாய் பிரியர்களாய் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் சத்தியமாக விஐபிகளாக மாறித்தான் ஆவீங்க. உங்கள் காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. இப்போ நான்லாம் வாசிச்சிருக்கேன் கண்டினியூஸாக 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பைபிளை வாசிச்சிருக்கிறேன். சோறு சாப்பிடும்போது எண்ணியா சாப்பிட்றோம். இன்று மதியம் பிரியாணியிலே 1348 பருக்கைகளை நான் சாப்பிட்டேன். அப்படியா சாப்பிட்டோம்? பிரியாணி மேடு சிக்கன் கைக்கு வந்துட்டுன்னா என்ன செய்கிறோம்? சாப்பிட்டு முடித்து விரலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. இதில் இத்தனை பருக்கை இருந்துச்சு, 3338 பருக்கை இருந்துச்சு. என் மனைவி 4888 பருக்கை அவ என்ன செய்தா? சாப்பிட்டா. அப்படியா சொல்கிறான்? எல்லாம் சத்தமாக சொல்லணும். சோறு சாப்பிடும்போது மாத்திரம் எண்ணியா சாப்பிடுதோம், உருண்டையா. அதெல்லாம் திருநெல்வேலியில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். இப்படி தான் பிணைவார். இங்கேருந்து இப்படி எனக்கு கிரிக்கெட் டீமில் இல்லையான்னு ரொம்ப வருத்தம். இப்படி போடுவார் போகணும், கரெக்டாக கேட்ச் பிடிக்கும் வாய். சாணி நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கா. மொத்தத்தில் எங்கள் குடும்பம் தின்னி குடும்பம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. அவர் மாத்திரம் சாப்பிடுவார். எல்லாருமே விசுவாசிகள் எல்லாமே நல்லா சாப்பிட்ற ஆட்கள் தான். ஏன்னா அந்த நல்லா ஆராதிக்கிற ஆட்களை பார்த்துருக்கேன். பலி அப்படின்னு பைபிளில் நிறைய இடங்களில் வெறும் பலி மாத்திரம் வராது, பலி விருந்தும் வரும். எல்லாம் சொல்லுங்கள், ஆராதிக்கிறவங்க போட்டு அமுக்கிறவங்க தான் பலி விருந்து. சித்தப்பா இப்படி பாரு, இங்கே ஏழையிலேருந்து இப்படி வீசுவார் போகணும், கரெக்டாக ஒரு பருக்க செதறாமல் சிந்தாமல் சேதாரம் இல்லாமல் கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி என்ன செஞ்சிடும். அப்போ இந்த உருண்டையில் ஒரு 618 பருக்க இருக்குது. அப்படிலாம் எண்ணெயாக சாப்பிடுவோம். நல்லா பாத்தி கட்டி சாப்பிடுவாங்க. நல்லா குழி பறித்து நடுவில் ஊற்றி வயலாம் சொல்லுங்க. பைபிளை வாசிக்கும்போது ஒரு அதிகாரம், அரை அதிகாரம், ஒரு வசனம், தங்க வசன கேலண்டர்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஏசாயா 58:11. சோழி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்படி அல்ல. வேதம் சொல்லுது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். கரங்களை தாட்டுங்களா? அல்லேலூயா. சங்கீதம் 19 சொல்லுது, உடைய வேதத்தை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? நீதிமொழி 28 போட்டிருக்கு, வேதத்தை காக்கிறவனோ விவேகம் உள்ள புத்திரன். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறார். ஆபத்தை கண்டு பயப்படலை. பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை எந்த அளவு உள்ளே போகுதோ வேதம் சொல்லுது, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அப்போ ஓரமாய் இன்னைக்கு செய்தி அதுவல்ல,
இன்னைக்கு மகிமையை பற்றி தான் நான் பேச போகிறேன். சத்தமாக சொல்லுங்கள், தேவ சித்தம். நீங்கள் வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்க. தேவ சித்தம் தான். இந்த பைபிளை நீங்கள் இந்த ஆப்பில் போய் கொஞ்சம் ஸ்பீடாக்கி இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு 50 அதிகாரம் 100 அதிகாரம். ஒருத்தர் சொன்னார், வாழ்க்கையில் 97 அதிகாரம்லாம் நான் வாசித்ததே இல்லை பாஸ்டர். இப்போ இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணுறேன், 97 அதிகாரம் கண்டினியூஸாக. பிரதர் ஒன்டே மோசஸ்ன்னு இறந்து போனார், ஜிபிஎஸ் ராபின்சனுடைய சம்பந்தி. அவர் சொன்னார், மலேசியா ஊழியத்துக்கு போயிருந்தேன், சங்கீதம் 1 அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தேன். 150 சங்கீதத்தையும் அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் வாசித்து முடித்தேன். 5.5 மணி நேரம் ஆச்சு. நான் 100 சங்கீதம் வாசிச்சிருக்கிறேன். மேக்ஸிமம் 5.5 மணி நேரம் தொடர்ச்சியாக பைபிளை ஒன் ஷாட்டில் ஏக்தம். அப்போது என்ன சொல்ல வர, இது வேதத்தை நீ ஓரமாய், வாய்க்கால்கள் ஓரமாய், கால்வாய் ஓரமாய் வசனங்களில் நீ உட்கொள்ள 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 வேதம் சொல்லுது, அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யுமா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற லீடர்ஷிப் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் செய்வது மாத்திரம் கிடையாது. யோசுவா அந்த பைபிளை நல்லா வாசிட்டு, அவன் சூரியனை பார்த்து, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலோன் மேலும் நில்லுன்னா அது அப்படியே நின்றுச்சு. நீங்கள் சொல்வது கூட வாய்க்கும். கரங்களை தட்டுங்களேன், அல்லேலூயா. அப்போ இந்த வேதம்ங்கிறது உங்களை விவேகத்தை, ப்ருடென்ஷியலை, ஞானத்தை, முதியோர்களை விட ஞானம், பெரிய பெரிய சிக்கல்களெல்லாம் நீங்கள் தீர்ப்பீங்க தெரியுமா. இந்த பைபிள் எல்லா பஞ்சாயத்தும் உங்கள்கிட்ட வரும், உங்களை அவாய்ட் பண்ண முடியாது. வேதம் சொல்லுது, வழக்கை தீர்க்கத்தக்க விவேகியானவன் ஒருவனாகிலும் இல்லையா. ரோமரில் வருது, வழக்கை தீர்க்கத்தக்கிறவன் தான் விவேகி. விவேகி சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தமுள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். வாக்குவாதத்தில் ஜெயிக்க என்ன செய்யணும், விவாதம் வருமுன்னு அதை விட்டு விடு. ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணும்னா ஆர்கியூ பண்ணாதீங்க. கர்த்தராக பேச வேண்டிய நபர்கிட்ட பேசுவார். கையை விட்டு போயிட்டு தலைக்கு மேலே பிரச்சனை போயிட்டு ஆபிரகாமுக்கு மனைவியை அபிமெலேக்கு கொண்டே போயிட்டான். ஆபிரகாம்கிட்ட 100 தடவை கேட்குறான், நீ மச்சான் தானே, நீ எனக்கு மச்சான் தானே. நான் மச்சான் தான், நான் மச்சான் தான், நான் மச்ச காலை தான். அவன் கையை மீறி போயிட்ட சாராலே கொண்டு போயிட்டான். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். என்ன நடக்கு, இரவில் சொப்பனத்தில் தோன்றி அவன் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாள். தாலி கட்டியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஹனிமூன்லாம் போயிட்டு வந்திருக்காப்பா சாரா, அவளை ஒழுங்காக அனுப்பிடுன்னு. உங்கள் கைக்கு மீறுகிற பிரச்சனையிலே தேவன் இடைபடுவார், தேவன் செயல்படுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுது. கர்த்தர்கிட்ட விடுங்க. உங்களுக்காக ஆபிரகாமுக்காய் பேசினார் இரவில். யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில் அவர் உதவி செய்வார். நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் மாட்டிக்கிட்டாங்க சீஷர்கள். நடுக்கடலில் யாராவது உதவி செய்ய முடியுமா? இப்போ உள்ளது மாதிரி மோடி ஐயா ஹெலிகாப்டர் அனுப்புங்க. அந்த காலத்தில் ஏசி இருந்த காலத்தில் ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஷிப்லாம் கிடையாது. வாக்கி டாக்கி, செல்ஃபோன் ஒன்றுமே கிடையாது. நடுக்கடலில் 4ஆம் ஜாமம். 4ஆம் ஜாமம்னா அதிகாலை 3 to 6, இன்னும் விடியலை, இருட்டாக இருக்குது. ஒருவருமே உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இயேசு வருவார். கரங்களை வைத்துருவார் இல்லையா? உதவி செய்ய முடியாத நேரத்தில் இயேசு உதவி செய்வார். ஓகே, இந்த நாளில் கூட தேவ சித்தத்தை பற்றி சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் 13:36. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எடுத்தவங்க இவங்க வாசிக்கலாம். தாவீது தன் காலத்திலே, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. நல்ல கவனிங்க. தாவீது
36 வாசி. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே பிதாக்கள் அண்டையிலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். நீங்க 1 நாளாகமோ 29-28 வாசிங்க. 1 நாளாகமோ 29-28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய். நல்ல கவனிங்க, அவருடைய சித்தத்தின்படி. இன்னைக்கு அதுதான் சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தினால் வருகிற மகிமை. சத்தமா சொல்லுங்க, சித்தத்தினால் வருகிற மகிமை. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நல்ல முதிர் வயதிலே என்ன செய்தானா? மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசன். தேவ சித்தமும் மகிமையும் என்கிற தலைப்புல இந்த நாள்ல உங்களோடு நான் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சித்தம், காட்ஸ் வில். தேவ சித்தம் என்றால் என்ன? நான் இதை 2nd வீக்கு 8ஆம் தேதி எடுத்தேன். பட் என்னால் அதை இது பண்ண முடியல. நேற்று தினத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது இதுதான் சொன்னார், தேவ சித்தம், வில் ஆஃப் காட். த வில் ஆஃப் காட் அப்படின்னா டிவைன் வில். தேவன் உங்க மேல வைத்திருக்கிற பரிபூர்ண திட்டம். தட் divine will is the idea that God is the cause of everything that exists. His sovereign will for all of humanity to be saved. Predestination, predetermination, பல அர்த்தங்கள் இருக்கு. தேவன் உங்களை குறித்து உள்ள பரிபூர்ண வரைபடம். இந்த வரைபடத்துக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். தேவ சித்தம் என்றால் நல்ல கவனிங்களேன், பக்கத்தில் கையை குடிச்சுக்கலாம். 100க்கு 100 உங்களுக்கு விருப்பமில்லாத இடத்திலே தேவன் நடத்துவார். தேவ சித்தம் என்றால் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா போக போக நீங்க விரும்புறதெல்லாம் அங்கதான் இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவ சித்தம் என்பது விருப்பமே இருக்காது. ஆனால் நாள் ஆக ஆக நீங்கள் விரும்புகிறது எல்லாம் அங்கதான் இருக்கும். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. உங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கும், ஆனா விரும்பாததெல்லாம் அங்கதான் இருக்கும். நான் கொஞ்சம் புரியும்படி சொல்றேன். தெளிலால் இவனுடைய பார்வைக்கு சிம்சோன் பார்த்தாங்கன்னா பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டு, அடுத்தாப்புல போட்டிருக்க ஒரு வேசியை கண்டு, அடுத்தாப்புல போட்டிருக்கும் தெளிலாலை கண்டு, அவன் கண் போன போக்கில் போறான். நல்லா கவனிங்க, ஆடு மாடுகள் எதனால நடக்கு? காலால நடக்கு. மனுஷன் எதனால நடக்கான்? காலால நடக்கும். ஆடு மாடுகள் எல்லாம் கால்நாள் நடக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? கால்நடை. இப்போ மனுஷன் காலால் நடக்க, ஆனால் மனுஷன்னு நம்ம சொல்கிறோம், அப்படி தானே? ஆடு மாடு இதெல்லாம் காலால் நடந்தால் அதுக்கு என்ன பேர்? கரெக்டு சொல்லு, அதுக்கு என்ன பேர்? கால்நடை. மனுஷனும் காலால் நடக்கான், ஆனால் அவனுக்கு கால்நடைன்னு பேர் இல்லை. அவனுக்கு என்ன பேர்? மனிதன், மனுஷி. ஏன்னா ஆடு மாடுகள் அது போய்கிட்டே இருக்கும், எங்கெங்கே புல் இருக்கோ அப்படியே போய்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் மனுஷன் காலால் நடக்கிறவன் அல்ல, மனதால் நடக்கிறவன். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா.
மனதால் நடக்கிறவன். சிம்சோன் தன் கண் கண்டபடி அவன் டிசைட் பண்ணுறான். பெலிஸ்தரின் பெண்ணை கண்டு இவ்வளோதான் கல்யாணம் பண்ணும், வேசியை கண்டு இவ தான் எனக்கு வேணும். மூணாவது தெலீலாளை கண்டு பார்வைக்கு இன்பமும் டேஸ்ட்டுமா இருந்துச்சு. ஆனால் அதே தெலீலாள் தான் பெலிஸ்தரை வளைத்து அவங்ககிட்ட ரேட்டை பேசி ஒவ்வொரு பெலிஸ்தனும் 1000 வெள்ளிக்காசை வாங்கி அவனுடைய தலை முடிய கட் பண்ணி அவன் கண்களை பிடுங்கி அவனை சிறுமைப்படுத்தி அவனை வேடிக்கை காட்டி, இதுதான் தேவ சித்தம் இல்லாததுக்கும் தேவ சித்தமானதற்கும். பவுல் சொல்கிறான், தேவ சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். இதே இது ஈசாக்கு பெண்ணு பார்க்குறான், பெண்ணு பார்க்கவே போல. சாந்தினி எனக்கு பேசும்போது எங்கள் அத்தை வந்திருந்தாங்க உசிலம்பட்டி. எங்கள் அக்கா வீட்டுக்கு நான் உசிலம்பட்டி போயிருந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்று ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், சினிமாவே பார்க்காத பொண்ணு எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆண்டவர். இப்போ எங்கள் அத்தைகிட்ட ஒன்று கேட்டேன், சினிமா பார்த்துருக்கல? சினிமா தியேட்டர் போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஓகே, இதுதான் தேவ சித்தம். அதுக்கு பிறகு பார்த்துருக்காலும் எனக்கு தெரியல. பார்த்துருப்பேன், வடிவேல் ஜோக்கெல்லாம் சிரிப்பா சில நேரம். அது ஒன்று தான், ஒரே ஒரு தகுதி பார்த்தேன். ஈசாக்கு பெண்ணு பார்க்க அனுப்புகிறான், அவன் பெண்ணெல்லாம் பார்க்கவே இல்லை. ஆண்டவரே நம்முடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவன் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு என்ன தெரியும், மகா ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகை, ருசியாக சமைக்கிறவா, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறவள். அவள் இவ்வளோத்துக்கும் நான் கிறிஸ்டியன்லாம் கிடையாது. அவள் ஞானசான அபிஷேகம் ஊரபல்லாம் சந்தரபல்லாம் கிடையாது. வயிற்றில் 2 பிள்ளை, ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்குறா, ஆண்டவரே என் வயிற்றில் என்ன தான் இருக்குது? 2 ஜாதிகள் இருக்குது. மூத்தவன் இளையவன் என்ன செய்வான்? சேவிப்பான். ஈசாக்கிட்ட பாராட்ட வேண்டிய ஒரு காரியம், ஏசா என் தகப்பனுக்காய் துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்போ என் தம்பியை நான் பழி வாங்குவேன் என்று தன் மனதிலே சொல்லி கொண்டான். அவன் மனதில் சொல்லி கொண்டதை தாய் கரெக்டாக மைண்ட் ரீடர் ரெபேக்கால் வாசிக்கிறாள். அதான் தாய். பிள்ளையனுடைய மொழியவே வச்சு பிள்ளைகள் தாய்மார் பார்ப்பாங்க தெரியுமா? புருஷனுடைய மொழியை வச்ச என்ன திருன்னு முழிக்கிறீங்க, ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படி. என்ன கணக்க சொல்லுங்கள், அங்கே பேச்சே சரியில்லையே, உங்கள் மொழியே சரியில்லை, தப் 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 தப். இவருக்கு உடனே என்ன ஆகாது, புல்லட்டு ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் இருமா, கொஞ்சம் இரு, எனக்கு ஒன்றுமே நீ படக்குன்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே ஓடலை, கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தின்படி ரெபேக்காளுக்கு பெண்ணு, தேவ சித்தத்தின்படி யோசேப்புக்கு பொண்ணு. யோசேப்பு முடிச்சது தெரியுமா, ஒரு யூத பெண்மணி கிடையாது. யோசேப்பினுடைய மனைவி ஒரு நீக்ரோ. அந்த நாட்களில் எகிப்தியர் தான், நீக்ரோக்கு தான் எகிப்தியரில் இருந்திருக்காங்க. இப்போ உள்ள ஈஜிப்தியன் கிடையாது. இப்போ உள்ள எகிப்தியர் வந்து இந்த காசா இவங்க உள்ளவங்கெல்லாம் ரொம்ப ஃபேராக இருக்காங்க, கலராக. ஹிஸ்ட்ரி பிரகாரம் அந்த நாட்களில் உள்ள எகிப்தியர் யார் அப்படின்னா நீக்ரோ பீப்புள் தான். பார்வோன்கிறவன் நீக்ரோ கிங்கு தான். இங்கே இன்னொரு வகையில் சொல்ல போனால் யோசேப்பு நல்ல அழகு, கலரு, அழகிய ரூபம் உள்ளவன். அவனுக்கு தேவ சித்தத்தின்படி யார் கல்யாணம் ஆகுதுன்னா நீக்ரோ பெண்ணு தான். இப்போ திடீர்னு பாருங்கள், நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி, பாஸ்டர் நைஜீரியா போனேன், நான் விரும்பிட்டேன், இவ பேர் என்ன பேர், இவ பேர் நான்சி பாஸ்டர் அப்படின்னு கொண்டு ஒரு நீக்ரோ பெண்ணுன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்ப்போம், அப்படி தானே? மெயினாக தலையை பார்ப்போம், இது விக்கா, இது ஒட்டா, இது உண்மையிலே நீளமா? ஆமாம், நம்ம ஆட்களை விட்டாச்சுன்னா ஃபூன்னு ஊதிடுவாங்க கூட. நல்லா கவனிங்க, யோசேப்புக்கு தேவ சித்தத்தின்படி மனைவி அமைஞ்சிச்சு. ஈசாக்கு தன் மனைவிக்காய் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் யார் இங்கே அழுதாளோ பார். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்னங்க கவனிங்க, டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். என்ன கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்ல. தேவ சித்தத்தின்படி அமையும் பொழுது முதல்ல கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் போக போக இவங்க குடும்பம் 70 பேர் வர்றாங்க. யார்? யோசேப்பினுடைய குடும்பம் எத்தனை பேர்? 70 பேர். சும்மா வரலை,
சும்மா வரலை. 1 வருஷம் 2 வருஷம். லாபானுடைய வீட்டில் யாக்கோபு 20 வருஷம் இருந்தான். ரெகுவேல் மோசேனுடைய மாமனார் வீட்டில் மோசே எத்தனை வருஷம் இருந்தான்? 40 வருஷம். இவனுக்கு 20 வருஷம் இருக்க வரல. யாக்கோபனுடைய வம்சம் 20 வருஷம் இருக்க வரல, 40 வருஷம் இருக்க வரல, 430 வருஷம் டேரா போடுறதுக்கு வந்திருக்கான். ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய யோசேப்பினுடைய மனைவி பேர் என்ன பேர்? போத்திபிரா. ஆசாரியனுடைய மகள் பேர் என்ன பேர் தெரியுமா? எனக்கே மறந்து போச்சு, நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா. யோசேப்பினுடைய மனைவி பேர் என்ன பேர்? ஷானி. யோசேப்பினுடைய மனைவி பேர் என்ன பேர்? ஆசனாத். என்ன பேர்? இதில் ஒரு பொண்ணு வந்துக்கிட்டே இருக்கு ஆசனாத்னு, ஆன்லைனில் ஒரு 200 பேர் வரும், அதில் ஆசனாத். நீங்கள் உங்கள் மொழியை பார்த்தவர் எனக்கே ஞாபகம் இல்லாமல் போச்சு. பிள்ளை முழிக்கிற மொழி மொழி முழிச்சுக்கிட்டு. ஐயா, தேவ சித்தத்தின்படி யோசேப்புக்கு ஒரு கசப்பான மனைவி, அவன்லாம் விருப்பப்படலை. ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். மனைவி வந்த உடனே சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஆனால் அதே வார்த்தை யோசேப்புக்கு வரல. யோசேப்பு தன் மனைவியை திருமணம் முடித்து தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்றான். தன் தகப்பன் வீட்டில் இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் போடலை. என்னைக்கு குழந்தை பிறந்து மனாசையை பார்க்குறானோ அன்னைக்கு தான் என் வருத்தங்கள் யாவையும் மறக்க பண்ண. மனைவி மூலமாக அவன் நினைத்த சமாதான சந்தோஷம் கிடைக்கல. தேவ சித்தம் என்பது என்ன? ஐயா, உனக்கு ஆரம்பம் நீ நினையாத வழியில் தேவன் உங்களை நடத்துவார். 17 வயது யாக்கோபனுடைய வம்ச வரலாறு தேவ சித்தத்தின்படி ஒருத்தனுடைய வாழ்க்கை அமையுமானால், ஐயா நீ 11வது பிள்ளையா இருந்தாலும் உன்னை தூக்கி முதல்ல வைப்பார் கரங்களை. அதான் 1 யோவானில் போட்டிருக்கு, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து இருப்பான். அப்போ வில் ஆஃப் காட், உங்கள் திருமண காரியத்தில் தேவனுடைய விருப்பம் இருக்கா? தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிவது பாஸ்டர்? How to know the will of God? How to know the will of God? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிவது? நீங்க வாசிங்களா, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஐயா, பெர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில்னு ஒன்று இருக்கு. யாக்கோபிட்ட போய், யாக்கோபே தேவனுடைய சித்தம் உன் திருமண வாழ்க்கையில் என்ன அப்படின்னு பரலோகத்தில் போய் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு அவன் கரெக்டாக சொல்லுவான். தேவனுடைய சித்தம் பரிபூர்ண சித்தம். லேயால் தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ராகேல் அது பெர்மிசிவில். அவளுக்கு தான் கூச்ச பார்வையே. லேயால் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்டா, யாக்கோபு இங்கே நின்று கூப்பிட்டா, லேயால் இங்கே வாயேன் அப்படின்னா என்ன வந்துருதங்க அப்படிங்க. கூச்ச பார்வை. நீ ஏன் சொல்ற பெர்ஃபெக்ட் வில்? இதெல்லாம் நான் எங்கேயோ கற்றுக்கிட்டு வந்து சொல்ல, கர்த்தர் சொன்ன வெளிப்பாட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தேவனுடைய லேயால கல்யாணம் பண்ணது வேஸ்டா, முட்டாள்தனமான முடிவான்னு கேட்டா இல்லை. ஏன் கூச்ச பார்வை உள்ள, கண் தெரியலை, ரொம்ப அழகா இல்லை, அவளை போய் நீ மனைவி அடையணுமா? இல்லை, ஒரே ஒரு காரியம், இயேசு யூதா வம்சத்தில் லேயால் மூலதான் பிறந்தார். அதுதான் பரிபூர்ண சித்தம். உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன், கைத்தட்ட
கை தட்டினா ஹார்ட் அட்டாக்கே வராதான். நல்லதான் கை. ஒரு பையனை பார்க்க கை இப்படி சேரில் ஒரு கையை ஒட்டிக்கிட்டு, ஐயா கண்டவுடன் காதல், நோ முட்டாள், சரியான முட்டாப்ப, கண்டவுடன் காதல், கொண்டவுடன் மோகம். தேவ சித்தமா உங்கள் லைஃப் பார்ட்னர் தேவ சித்தமா, அதை நீங்கள் சூஸ் பண்ண. ராகேல் 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 ரைட், ராகேல் வந்தான், யோசேப்பு வந்தான். ஆனால் இயேசுக்கு முன்னடையாளமானவன் யோசேப்பு வந்தான், ராகேல்கிட்ட இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுவே லேயாள்கிட்ட வந்துட்டாரே, எவ்வளோ பெரிய காரியம். புரியுதா? இப்போ இதில் தான் பரிபூர்ண சித்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை உங்கள் திருமண காரியத்தில், ஒரு வீட்டு காரியத்தில், குடியிருக்கிற எல்லையை தேவன் முன்குறித்தார். நான் சொல்லலை, பைபிள் சொல்லு. ஆண்டவரே எங்கே போய் குடியிருக்க? நீங்கள் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது கேட்குறான், யூதாவுக்கு போ. சரி, யூதாவுக்கு போகிறான். யூதாவில் எங்கே போகணும்? எப்ரோனுக்கு போ. யுத்தத்துக்கு போகலாமா? போ. எங்கேருந்து போக? முசுக்கட்டை செடியில் சத்தம் கேட்கும்போது நீ போ. இதுதான் தேவ சித்தம். தாவீது கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கான். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, இது நியாயம். பிள்ளைகளை எதில் பழக்கலையோ கீழ்ப்படிதல், எனி டைம் கீழ்ப்படிதல். சும்மாவாது பிள்ளைய வேலை வாங்கி கீழ்ப்படிதல் பழக்குங்க. த சப்மிசிவ் ஹார்ட். ஈசாய் ஒரு வெரி குட் ஃபாதர், சும்மா இருக்க விட மாட்டான், பிள்ளைகளெல்லாம் வேலை வாங்கியே கொண்டுருவான். இவனை தாவீது பார்க்குறான், 17 வயசு பையன், மிலிட்ரிக்கு போனால் 20 வயசு ஆகும். போய் சகோதரர்களுடைய சேமம் விசாரித்தறிந்து பாலாடை கட்டிகளை வேறு என்னெல்லாம் கொடுக்குறான். ஆமாம், அது இது எல்லாத்தையும் 3 சகோதரர்களுக்கு வேண்டிய சாப்பாடை இது கொண்டுட்டு வேதம் சொல்லுது ஓட்டமாய் ஓடினான். கீழ்ப்படிதல். ஐயா, இந்த கீழ்ப்படிதலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற எல்லா பயல்களும் டாப்புக்கு வந்திருக்கான். ஐயா, தேசத்துக்கு ஆசீர்வாதம். ஓட்டமாய் ஓடி போனான் தாவீது. உன் சகோதரனுடைய சேமத்தை விசாரிச்சுட்டு வா, அடையாளம் வாங்கிட்டு வாங்கிறான். இவன் அடையாளம் வாங்கிட்டு வந்தான், கோலியாத்தினுடைய தலையை கொண்டு வந்தான். உன் சகோதரரை விசாரிச்சுட்டு வான்னு எப்ரோன் பள்ளத்தாக்கில் 37 ஆதியாகமம் யாக்கோபு சொல்லுகிறான் யோசேப்பை, இதோ போகிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு வந்து பிதாவை சொல்கிறார் 40ஆம் சங்கீதத்தில். உடனே புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இதோ போகிறேன். இயேசுவை போல சந்தோஷமாக கீழ்ப்படியன். பிள்ளைகளை ஒரு அப்பா சொல்கிறார், தம்பி அந்த சேரை எடுத்து இங்கே கொண்டு வாப்பா. அப்பா பார்க்குறான், நீ எனக்கு எடுத்து போடணுமா, நான் உனக்கு எடுத்து போடணுமா? பரவாயில்ல, இப்போ நானே போடுறேன். பிள்ளைகளை வேலை வாங்க வேதம் சொல்லுது, வேற ஒன்றத்தையும் எதிர்பார்க்கல, கீழ்ப்படிதலை தான் தேவனை எதிர்பார்க்கிறார். விசுவாசிகள்கிட்ட பாஸ்டர் என்ன கீழ்ப்படிதலை எதிர்பார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் கீழ்ப்படிஞ்சவன் தான் தேசத்துக்கு கிங் மேக்கராக மாறுறான். யார் தெரியுமா? சாமுவேலே என்று கூப்பிட்டார். இதோ இருக்கிறேன். சகோதரிகள் ஒரு சிலரை பார்த்து சொல்கிறோம், சீக்கிரம் வாங்க. சரி, பாஸ்டர் சொல்கிறாரு, அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வில்லாபுரத்துலேருந்து வர்றேன். சரி, வில்லாபுரத்துலேருந்து வாங்க, ஐயர் பங்களாலேருந்து வாங்க, சீக்கிரம் வாங்க, உங்கள் ஆசீர்வாதம். நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் வேண்டிய எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். எதை ஊழியக்காரர் எதை சொன்னாலும் உள்ளே இருந்து எதிர்ப்பு வருதுன்னா ஒரு லிமிட்டில் சொல்கிறதே விட்டுருவேன், உங்கள் இஷ்டம். சாமுவேல் கூப்பிட்டான். அவன் 3 தடவையும் பார்த்தீங்கன்னா முறுமுறுக்காம சந்தோஷமா, என்னை கூப்பிட்டாரே என் தகப்பனே, ஓடியே வர்றான். சின்ன பையன். சாமுவேலே கர்த்தர் கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டீங்களான்னு ஏலிட்ட போகிறான். மறுபடியும் கூப்பிட்டேன். அப்போ 3ஆவது தடவை ஏலி சொல்கிறான், கர்த்தாவே சொல்லும் அடியே. சின்ன பையன்.
அவன் வம்சத்தில் லாய்க்கு எப்ராஹிம் மலை தேசத்தான். ஆசாரியனுக்கும் லேவி குடும்பத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவனுடைய ஒபீடியன்ஸை ஆண்டவர் பார்த்து வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய சாமுவேலுடைய சவுலுடைய வார்த்தை தேசத்துக்கு வரல, தாவீதின் வார்த்தை கூட வரல, சாமுவேலுடைய வார்த்தை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். கரங்களை தாட்டுங்க ஐயா. நீங்கள் தீர்க்கதரிசி ஆகணும்னாலே ஒபீடியன்ஸ் தான். அப்போ தேவனுடைய பரிபூர்ண சித்தம் வேதம் சொல்லுது. ஆசாப் சொல்கிறான் சங்கீதம் 73 உம்முடைய சித்தத்தின்படி முடிவில் என்னை மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பீர். முடிவிலே மகிமையிலே கொண்டு, அது என்ன நல்லது, சித்தம் போல் செயலாற்றி மகிழுகிறீ, முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து கொள்வீர். சொல்லலாமா? சித்தம் போல் எனக்குள்ளே செயலாற்றி மகிழுகிறீ, சித்தம் போல் முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. ஐயா சித்தம் ஆரம்பம் பயங்கரம். பைபிளில் ஒரு வசனம் வரும், அது என் வாய்க்கு கசப்பாக இருந்தது, என் வயிறுக்கும் அது மதுரமாக இருந்தது. இன்னொரு இடத்துல வரும், அது என் வாய்க்கு மதுரமாக இருந்தது, என் வயிற்றுக்கு கசப்பாக இருந்தது. தேவ சித்தங்கிறது இதுதான். தேவ சித்தத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆரம்பம் உங்கள் உயிரே பெயரும். ஏன் அம்மா என்ன பாஸ் பயம் காட்டுறீங்களா, நீ வருஷ கடைசியில் எதையாவது நல்ல வார்த்தையை சொல்லுவீங்கன்னா உயிரே பெயரும், அதே பெயரும். இது பயங்காட்டல, இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் அப்படின்னா நரம்பு கிரம்புலாம் புடைக்கும், வேத்து கொட்டும். நரம்பு கிரம்பெல்லாம் வெடித்து அப்படியே ரத்தம் வெளியே வரும். கெத்செமனேலே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும். கர்த்தாவே தேவ சித்தங்கிறது சும்மா கிடையாது. தேவ சித்தம்னா ஒரு கர்ப்ப வேதனை தான். ஆரம்பம் தேவ சித்தம் கடினமாக இருக்கும். ஈசாக்கு பொண்ணு வர்ற வரைக்கும் இவனுக்கு லூசுப்பையா, இவன் தமஸ்கு ஊரானாகி எலியேசார், நான் பெறலைன்னா அவன்தான் புள்ள, அவனுக்கு பதிலாக நான் இருப்பேன். இப்போ பெரிய பட்சத்தை பிள்ளைகள் பண்ணுற துரோகங்கள் நமக்கு வைத்த கலக்கும். சில நேரம் கவனிச்சிருக்கேங்களா? ஒன்றும் கவலைப்படாத ஐசக், சூப்பராக அப்படிமா நமக்கு வைப்பான் பாருங்க ஆப்பு. இவனுக்கு ஒரே வைத்த கலக்கிட்டு இருக்கு தேவ சித்தம். யாரு? பெண்ணு இவர் பார்ப்பானா, சம்பந்தம் இவர் பேசுவாரா, தாலி நான் கட்டணுமா, நான் என்ன கேனப்பயலா. அந்த நாள் கிளம்புற வீடியோ என்ன சொல்லுவாங்க, அருண் சொல்லுப்பா, ஐடி சைனாக்கெலாம் போகிற சொல்லு, வீடியோ காலு, அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால்லையாவது ஈசாக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ரெபேக்கால எல்லோரும் முக்காடு போட்டு கூப்பிட்டு போகிறோம். முக்காடு போட்டு ஒட்டகத்தில் வர்றேன், அங்கே பார்த்தா பாங்கு சத்தம் கேட்கு, அல்லாஹூ. தேவ சித்தம். இவன் தியானிச்சுக்கிட்டு இருக்கான், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே. ஆனால் வந்த பொண்ணை போட்டிருக்கு மகா ரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகை. கரங்களை தாட்டுங்கள். யோசேப்புக்கு ஒரு மனைவி,
ஆறுதல் தருகிற மனைவி. இவன் யூதா கோத்திரம் அப்படின்னாலே இவனுங்களோட பியூட்டியே வேற. உலகத்தில் அழகானவர்கள் யூதர்கள் அப்படிங்கிறாங்க, ஒன் ஆஃப் த அந்த ரேஸ். அடுத்து தமிழர்கள் சொல்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. யோசேப்புக்கு அமைஞ்சதெல்லாம் நீக்ரோ பெண்ணு. பரிசுத்தமாக காத்துக்கிட்டான். வாலிபத்தின் இச்சைகளுக்கு ஓடுனா. கடைசியில் பார்வோனே இவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறான். ஈசாக்கு ஆறுதல் அடைந்தது போல் யோசேப்பு ஆறுதல் அடையலை. ஆனால் நாள் ஆக 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 சொந்த பொந்த 70 பேர் வர்றாங்க. 70 பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாட்களில் யோசேப்புக்கு டெய்லி பர்த்டே பார்ட்டி தான். வேதம் சொல்லுகிறது எகிப்து எபிரேய மனுஷர்களால் நிறைந்ததான். மருத்துவச்சிகள் போகும் முன்னே பிள்ளை பெற்று ஆயிட்டான். எபிரேய ஸ்திரீகள் பலமுள்ள ஸ்திரீகள். 70 பேர் 30 லட்சம் ஆயிட்டு. யோசேப்பு இவனுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 வயசில் வர்றாங்க. கணக்கு பார்த்தா 17 வயசுக்கு பிறகு 30 வயசில் இவன் ராஜாவாகிறான். 7 வருஷம் செழிப்புள்ள காலம் முடிந்து அவன் சொல்கிறான் அவங்க அப்பாட்ட, இன்னும் 5 வருட பஞ்சம் உண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 திருப்பி ஒரு 20 திருப்பி ஒரு 22 வருஷம் கழித்து தான் வர்றான். ஆனால் அவனுடைய ஆரம்பம் கசப்பாக இருந்துச்சு. போக 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 தான் ஆசனாத் நற்குணசாலியாக இருந்தால். கரங்களை தட்டுங்களை. ஐயா, தேவ சித்தம் என்பது ஆரம்பத்தில் கசக்கும். இயேசு 30 வயதில் துடிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க பண்ணும். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் வெடிச்சிச்சு. நரம்பு இதெல்லாம் பயங்கரமான சிலுவைக்கு போவிடாதபடி கெத்செமனேலே இயேசுவை கொன்றணும்னு யார் நினைக்கிறா? பிரஷரை அழுத்தத்தை கொடுத்து பிசாசு நினைக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ சித்தத்தை இதோ வருகிறேன்னு நிறைவேற்றி முடித்து பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக. பிதாவின் வலது பாசத்தில் இயேசு வந்து அமர்ந்தாராம். உடைய சத்துருக்களை எல்லாம் பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீர் என் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். வேதம் சொல்லுது இயேசு மகிமையாய் வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே துரைத்தனங்கள் அதிகாரங்கள். தேவ சித்தம் என்பது என்ன? வெளியில நீ தோற்று போனது போல தெரியும். வெளியில கல்வாரி சிலுவையில் இயேசு தோற்று போனது போல, நிர்வாணமாய் தொங்கினது போல, முள்முடி சூட்டப்பட்டது போல, அடிக்கப்பட்டது போல, கிழிக்கப்பட்டது போல அவருடைய இன்னர் ஆர்கன்ஸ், அவருடைய ஹார்ட்டு, அவருடைய கிட்னி, அவருடைய லிவர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சான். அந்த அளவு வேதம் சொல்லுது அந்த கேடு அடைந்தார். இதுதான் தேவ சித்தம். சில நேரம் தேவ சித்தம் வெளியில் உள்ள மனுஷனுக்கு கேவலமாக தெரியும், அவமானமாக தெரியும். ஆனால் திரைக்கு பின்னால் ஒரு காரியம் நடந்துச்சு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதே சிலுவையிலே சத்துருனுடைய தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டுங்களேன். தேவ சித்தம் என்றால் என்ன? வெளியில உள்ள புரிஞ்சுக்கிட முடியாது. குழியில தூக்கி போடுறாங்க, போத்திபார் வீட்டில் விற்கிறாங்க, போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறான், குற்றம் சாட்டப்படுறான், ஜெயிலுக்கு போனான். இதுதான் தெரியும். ஆனால் வெளியில் இது வெளியில் இதுதான் நடக்கு யோசேப்பு வாழ்க்கையில்.
ஆனால் உள்ளே ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு வர வேண்டிய சரப்பணியை ஒரு பொற்கொள்ளர் கோல்டு ஸ்மித்து நல்ல பெரிய சிகப்பு வைரக்கல்லை வச்சு தட்டிக்கிட்டு இருந்தான். அவன் ஏற வேண்டிய குலாரி வண்டியை ஒரு தச்சன் போட்டு அறுத்துக்கிட்டு இருந்தான். அவன் போட வேண்டிய மெல்லிய வஸ்திரங்களை தறியில் ஒருத்தன் நெய்துக்கிட்டு இருந்தான். இதுதான் என் திரைக்கு பின்னால் நடக்கு. தேவ சித்தத்தின்படி கரங்களை தட்டுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நிலைமையில் தரித்திரம், இன்றைக்கு வாழ்க்கையில் குழப்பம், இந்த வாழ்க்கையில் ஆர்கியூமெண்ட், இந்த வாழ்க்கையில் பிள்ளை மனம் போல் போகலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. தேவன் ஒரு நாள் அழகாக பிள்ளையை தொடுவார், உங்கள் மனைவியை தொடுவார், உங்கள் மனைவியினுடைய கண்களை திறப்பார், உங்கள் புருஷனுடைய கண்களை திறப்பார். தேவ சித்தப்படி அடிக்கிறான், உதைக்கிறான், பெண்களெல்லாம் சங்கில மிதிக்கிறான், தெருவழியாக இழுத்துட்டு வாரான். யார்? சவுல். ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். நான் தமஸ்குக்கு ஒரு நாளில் குதிரையில் போகும் பொழுது மகிமையின் தேவன் அவனை ஒரே ஒரு சந்திப்பு, an encounter with God will change our total life. தேவனோடு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு சவுல் பவுலாய் மாறி நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. கொலோசியருக்கு எழுதுறான், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளருங்கள். ஒன்னும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இப்போ will of God, தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? word of God is the will of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க தேவனுடைய சித்தம். நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் உன் புருஷன் கட்டாயம் ரட்சிக்கப்படுவான். பாஸ்டர் என் புருஷன் ரட்சிக்கப்படல, என் புருஷன் ரட்சிக்க திருத்தரவே வேதம் சொல்லுது, உன்னுடைய கற்புள்ள நடக்கையினாலே, சாந்தமுள்ள நடக்கையினாலே உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் சொல்லுகிறார். அதுதான் தேவ சித்தம். தெரியுமா உங்களுக்கு? ஸ்மித் விக்கில்ஸ் 23 பிணங்களை உயிரோடு எழுப்பி எப்படி ரட்சிக்கப்பட்டார் தெரியுமா? ஒய்ஃப் ஒரு நாள் அரையரவு ஜபத்துக்கு போயிட்டாங்க சர்ச்சில். இவருக்கு எரிச்சல். 2 மணிக்கு இந்த அம்மா வந்து இங்கிலாண்டில் பயங்கர பனி, கதவை தட்டுது. இவர் தூங்கின மாரி நடித்து வெளியிலேயே கடந்து சாகட்டும். என்ன ஜெபம், பிரேயர், கர்த்தரை தேடி என்னத்தை கிழிச்சா. உள்ளே இருந்து காலையில் 6 மணிக்கு கதவை திறந்தார். இவர் நினச்சார் இந்த அம்மா மயங்கி கிடக்கும், அப்படியே முழிச்சிருந்தாலும் நம்மளை பிடிச்சி கடிக்கும், கொதரும். ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் ஒன்றுமே கதவை திறந்தவொடனே சிரித்த முகத்தோட நேராக கிச்சனில் போய் காஃபி போட்டு கொடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஒன்றுமே சொல்லலை, சிரித்த முகத்தோட. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது இவர் அழுதாராம், நான் இவ்வளோ தூரம் இரவில் உன்னை வீட்டுக்கு வெளியே போட்டு பணியில் சாகட்டும்னு உன்னை விட்டனே, ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு. நான் கொஞ்சம் கோபக்காரி தான். எனக்குள்ள இயேசு வந்துட்டார், அவர் சாந்த சொரூபி. கரங்களை தட்டுங்கள. பிளம்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் பைபிளை வாசிச்சுட்டே இருந்தார். 23 பிணங்களை உயிரோடு எழுப்பினார். ஒரு பணக்காரி வீட்டுக்கு போய் பிளம்பிங் வேலைலாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த அம்மா பார்த்துட்டு ஓடி போயிடும். கடைசியாக வேலைக்கு முடிஞ்ச உடனே அவரை கூப்பிட்டு ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தர் பார்த்து, என்னையா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் பார்க்குற நேரம்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியே, என்னால் பெரிய கோடீஸ்வரர், எத்தனையோ பரம்பரைக்கு சொத்து இருக்குது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே. ஸ்மித் விக்கில்ஸ் சொன்னாராம், எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இயேசு, சமாதான பிரபு. அவர் வேணுமா சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். ரட்சிக்கப்பட்டுச்சு அந்த கோடீஸ்வர வீட்டு பொம்பளை. அப்போ ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தனுடைய கற்புள்ள மனைவினுடைய கற்புள்ள நடக்கை, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவி வீட்டுக்கார ரட்சிப்புக்குள்ள நடந்துச்சு. ஸோ தேவ சித்தத்தின்படி, இதுதான் தேவ சித்தம். எழுந்திருக்கலாம், நேரமாயிடுச்சு. வாங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கென்று நம்ம கொடுத்துடலாமா? நம்ம பிள்ளைங்க ஒரு பாடல் படிப்பாங்க. மெர்சி ஷியாம் முன்னால் வாங்க, ஒரு பாடல். அவங்க இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. ஒரு பாடல் படிக்கும்போது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்க கொடுக்க போகிறோம். ஜோமனி நம்ம முடிச்சிடலாம்.
புதிய வருட பழைய வருட ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பமாகும். தயவுசெய்து 9:30 மணிக்கு வாங்க. 10 to 11 சாட்சி நேரம். நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சாட்சி சொல்லலாம். சியாம் மைக் கொடுமா. ஹெப்சி வா, முன்னால் வா தம்பி, வா. சியாம் நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் பகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் பகித்துக் கொள்வேன், என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உணர்ந்து போன கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டி விட்டீரே. உடைந்து போன எந்த கூடாரத்தையே
உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாலானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாலானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர் நிலமாய் மாற்றிவிட்டீர். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. அமைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நாங்க வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நாங்க வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தேங்க்யூ சியாம், தேங்க்யூ மர்சி. உங்கள் பிள்ளைகள் சபையிலே புல்பீட்டில் இருந்து பொருத்தனை செய்திருக்கிறார்கள். நாங்கள் வாழ்வது உமக்காக, உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஒரு நாள் சீக்கிரத்தில் வரும். சியாம் மெர்சி வேலையில் இருந்து கொண்டே ரிஜாய்ஸ் அசம்பிளினுடைய கிளை போதகர்களாக இருப்பார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா. சாலமோன் ரேச்சல், நீங்களும் கிளை போதகர்களை என்ன செய்யணும்? இருக்கணும். பாலாமணி அம்மா, நீங்களும் என்ன செய்யணும்? பெண்கள் மத்தியில் சபை தொடங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய வருட பழைய அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். 9 மணிக்கு நாளை மறுதினம், நாளைக்கு நைட்லாம் வந்துடாதிய மாஸ்டர், ஒன் டே மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லாதிய, நான் பொறுப்பு கிடையாது. 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு சரியாக ஆரம்பமாகும். 1 மணிக்கெல்லாம் முடிவு அடைஞ்சிடும். 12:45 முடிச்சிருவேன். எல்லாருக்கும் இட்லி கறி குழம்பு இருக்குது. எத்தனை வேறுனாலும் கூட்டுவாங்க. வெளியூரில் இருந்தெல்லாம் ஆட்கள் வர்றாங்க. ஆகவே சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிறந்தநாள் திருமண நாள் யாருக்கு இருக்குது? மனோஜுக்கு பர்த்டே. வெரி குட். அதுக்கு கரெக்டாக நின்றுக்கிட்டு இருக்கான் 31ஆம் தேதி. வேறு யாராவது பர்த்டே வெட்டிங் டே?
ஓகே. கர்த்தாவே மனோஜை எஃப்சியை ஜாய் லிடியாவை நாங்கள் ப்ளஸ் பண்ணுகிறோம். பூர்ணி சிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஜெயபிரதா ஜெஸ்லினை ப்ளஸ் பண்ணுகிறோம். உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஜெரேமியா செல்வி சிஸ்டர் இளங்கோ அந்த பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரிஜாய்ஸ் ஃபேமிலியை ஆசீர்வதிக்கிறோம். பண்டிகை கால மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும். புதியவருடைய பழையவருடைய ஆராதனை நாளை மறுதினம் ஆரம்பம். பிஎஸ் சிஸ்டம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பொறுப்படுத்திக்கொள்ளும். நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பது. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மறுதினம் புதிய வருட பழைய வருட ஆராதனை உண்டு. வழக்கம் போல் சபை ஆராதனை 8:30 ஆரம்பமாகும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.